வணக்கம் நண்பர்களே. நம்ம வீடுகளில் அடிக்கடி சமைக்கப்படக்கூடிய ஒரு சாதாரண காய்கறிகளில் ஒன்று தான் கொத்தவரங்காய். ஆனால் இந்த சாதாரண காய்கறிக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய ஆரோக்கிய ரகசியங்களை பற்றி பலருக்குமே தெரியாது. சிலர் சொல்லுவாங்க கொத்தவரங்காய் அதிகமாக சாப்பிட்டா வயிறு உப்பசம் வரும். மற்றவர் சிலர் சொல்லுவாங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ரொம்பவுமே நல்லது அப்படின்னு. இன்னும் சிலர் சொல்லுவாங்க இது தினமும் சாப்பிட்டா உடம்புக்கு பலம் கிடைக்கும் அப்படின்னு. இதில் எது உண்மை, எது வெறும் வதந்தி? அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும்? யாரெல்லாம் கவனமாக சாப்பிட வேண்டும்? ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிட வேண்டும்? எந்த நேரத்தில் சாப்பிட்டா அதிக நன்மை கிடைக்கும்? இன்னைக்கு இந்த வீடியோவில் கொத்தவரங்காய் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள், தீமைகள், யாரெல்லாம் இதை சாப்பிடக்கூடாது, யாருக்கெல்லாம் இது ஆபத்தை ஏற்படுத்தும், ஸோ எல்லாத்தையும் நம்ம முழுமையாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசியில் 95% மக்கள் செய்யக்கூடிய தவறையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கலாம். உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ஒரு சிறந்த வீடியோவாக இருக்கலாம். ஸோ உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். கொத்தவரங்காய்ங்கிறது இந்தியாவில் மிகவும் பிரபலமான காய்கறிகளில் ஒன்றுங்க. இதை இங்கிலீஷில் கிளிஸ்டர் பீன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. சில பகுதிகளில் சில பெயர்களால் இந்த கொத்தவரங்காய் அழைக்கப்படுது. சில பகுதிகளில் இதை ஈத்திக்காய், சில பகுதிகளில் ஜீனரக்காய் அப்படின்னு அழைக்கப்படுது. உங்கள் பகுதிகளில் கொத்தவரங்காய்க்கு என்ன பெயர் அப்படின்னு கமெண்ட்ல மறக்காம உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. தமிழகத்தில் பெரும்பாலும் இந்த கொத்தவரங்காயை பொரியல், கூட்டு, சாம்பார், வறுவல் போன்ற உணவுகளில் பயன்படுத்துகிறாங்க. பலரும் இதை ஒரு சாதாரண காய்கறி என்று நினைத்து அலட்சியமாக பார்க்கிறார்கள். ஆனால் இதில் இருக்கக்கூடிய சத்துக்களை பார்த்தா உங்களையே ஆச்சரியப்படுத்தும். அந்த அளவுக்கு இதெல்லாம் சத்துக்கள் இருக்குது. 100 கிராம் கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய சத்துக்களை பார்த்துடலாம். 100 கிராம் கொத்தவரங்காயில் சுமார் கலோரி 30-35 இருக்குது. புரதம் 3 கிராம் இருக்குது. நார்ச்சத்து 4 முதல் 5 கிராம் இருக்குது. விட்டமின் சி, விட்டமின் கே, போலேட், கால்சியம், பொட்டாசியம், இரும்புச்சத்து, மேங்கனீஸ், மெக்னீசியம் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் இதில் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பு என்ன தெரியுமா? அதிக அளவில் நார்ச்சத்து தாங்க. இந்த நார்ச்சத்து தான் பல ஆரோக்கிய நன்மைகளுக்கு காரணமாக இருக்குது. அதே நார்ச்சத்து சிலருக்கு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கொத்தவரங்காய் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை முதல்ல பார்த்துடலாம். நன்மை 1, குடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு கொத்தவரங்காய் பயன்படுது. நம்ம உடலில் 2வது மூளை என்று சொல்லப்படுவது குடல் தாங்க. குடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உணவு சரியாக ஜீரணமாகும். சத்துக்கள் உடலால் உறிஞ்சப்படும். மலச்சிக்கல் குறையும். கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய அந்த நார்ச்சத்து மலத்தை மென்மையாக்கி எளிதாக வெளியில் போகிறதுக்கு உதவியாக இருக்குது. மலச்சிக்கலால் அவதிப்படுறவங்களுக்கு அளவா சாப்பிட்டா நல்ல பலன்கள் கிடைக்கும். திடீரென்று அதிக அளவுல கொத்தவரங்காயை சாப்பிட்டால், அதாவது நீங்க எப்பொழுதுமே கொத்தவரங்காய் சாப்பிட்டே இருந்தீங்கன்னா உங்க உடலுக்கு அது செட்டாக இருக்கும். புதுசா சாப்பிட்றவங்க திடீர்னு அன்னைக்குன்னு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுல வாய்வு பிரச்சனை ஏற்படும். வயிறு உப்பசம் ஏற்படும். செரிக்கிறதுல பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால தான் மெதுவாக உணவில் சேர்ப்பது ரொம்பவே நல்லது. புதுசாக சேர்க்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறங்க. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது ரொம்பவுமே கம்மியான அளவில் எடுத்துக்கிறங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலான அளவை எடுத்துக்கிறங்க. ஃபர்ஸ்ட் எடுக்கும்போதே அதிகமாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்தும். அடுத்து 2வது நன்மை என்னன்னா, இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு கொத்தவரங்காய் உதவலாம். கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய கரைக்கக்கூடிய நார்ச்சத்து உணவில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டுகளை மெதுவாக உறிஞ்சப்படுறதுக்கு உதவுது. இதனால் உணவுக்கு பிறகு இரத்த சர்க்கரை அளவு திடீரென அதிகரிப்பது ஓரளவு குறைக்கப்படும். இதன் காரணமாக தான் நீரிழிவு நோயாளிகள் அவங்களுடைய டயட் பிளானில் கொத்தவரங்காயை ஒரு உணவாக எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ கொத்தவரங்காய் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்குது. ஆனால் இது மருந்துக்கு மாற்றல்ல, அதை புரிஞ்சுக்கிறணும். மருந்தை ஒரு புறம் எடுத்துக்கிட்டே இந்த கொத்தவரங்காயை நீங்கள் உணவில் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். உங்களுடைய சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் இருக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும்.
அடுத்து மூன்றாவது நன்மை, இதய ஆரோக்கியத்திற்கு இது உதவுது. இதய நோய்களுக்கு முக்கிய காரணங்கள்ல ஒன்று அதிகமான கொலஸ்ட்ரால் தாங்க. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, அதிக நார்ச்சத்து உள்ள உணவுகள் எல்டிஎல்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்றாங்க. கொத்தவரங்காயில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்குல்ல, இந்த நார்ச்சத்து அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்குது. இதனால் இதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள் எல்லாமே கரையிறதுக்கு இந்த கொத்தவரங்காய் பயன்படுது. கொழுப்பை உறிஞ்சுதலுக்கு உதவுது. இதனால் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு கொத்தவரங்காய் பயன்படுது. அடுத்து நான்காவது நன்மை, உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு இது உதவுது. நண்பர்களே, இன்றைக்கு பலருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா உடல் எடை அதிகரிப்பு தாங்க. எவ்வளவோ டயட் மேற்கொள்வாங்க, ஆனால் உடல் எடை குறைக்கிறது மிகப்பெரிய சவாலாக இருக்குது. எவ்வளவு உடற்பயிற்சி செய்தாலும் சிலருக்கு உடல் எடை குறைவதே இல்லை. அப்படிப்பட்ட சூழல்ல கொத்தரங்காய் போன்ற நார்ச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய காய்கறிகள்லாம் அவங்க அடிக்கடி உணவுல எடுத்துக்கொள்ளும் பொழுது உடல் எடை குறைக்கப்படும். ஸோ கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து வயிறு நிறைந்த ஒரு உணர்வை கொடுக்கும். நீண்ட நேரம் அடுத்த எந்த ஒரு உணவையும் சாப்பிட விடாமல் பசியை தாக்கு பிடிச்சு வைக்கிற அளவுக்கு கொத்தவரங்காய் பயன்படுது. அதாவது பசியை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு பயன்படுது. இதனால் அடிக்கடி சாப்பிடக்கூடிய அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற பழக்கம் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். இதனால் உடலில் கலோரி குறையும். இதனால் உடல் எடை குறைகிறதுக்கு இது ஒரு சிறந்த ஒரு. அதே மாதிரி உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்கும் தன்மை கொண்டது கொத்தவரங்காய். அதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது வேகமாகவே உடல் எடையை குறைக்கிறதுக்கு பயன்படுது. கலோரியும் ரொம்பவே குறைவாக இருக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்குது. ஸோ கொத்தவரங்காய் எப்படி நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறோன்னா, எண்ணெயில் பொரிச்சோ இல்லை தேங்காய் தூவியோ சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டீங்கன்னா உடல் எடை குறையாது. நார்மலாக வேக வைத்து வேணால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தாளித்து சாப்பிடுங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டா தான் உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். அடுத்து ஐந்தாவது நன்மை, எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு இது ஆதரவாக இருக்குது. வயது அதிகரிக்கும் போது பலருக்கும் எலும்பு சார்ந்த நோய்கள் வருது. எலும்பு தேய்மானம் ஏற்படுது. எலும்புடைய அடர்த்தி இதெல்லாம் குறையிறது ஒரு பொதுவான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அப்படி வயதானவர்களுக்கு ஒரு சிறந்த உணவாக கொத்தவரங்காய் இருக்குது. முக்கியமாக நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு கொத்தவரங்காய் பயன்படுது. உங்களுடைய நரம்புகளையும் எலும்புகளையும் வலுவாக்குறதுக்கு கொத்தவரங்காய் ஒரு சிறந்த உணவாக இருக்குது. கொத்தவரங்காயில் கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், விட்டமின் கே போன்ற சத்துக்கள் இருக்குது. இது எல்லாமே உங்களுடைய எலும்புகளையும் வலுவாக்குறதுக்கு பயன்படுது. அடுத்து ஆறாவது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இது உதவுது. நமது உடலில் நோய் எதிர்ப்பு அமைப்பு சரியாக செயல்படலைன்னா பல்வேறு விட்டமின்களும் தாதுக்களும் தேவைப்படும். கொத்தவரங்காயில் விட்டமின் சி, தாவர சேர்மங்கள், ஃபைட்டோ நியூட்ரிஷன்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இது எல்லாமே இருக்குது. இது உடலுடைய செல்களை ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், அதாவது அதனுடைய சேதத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு இது உதவுது. இதனால் அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் வர்றது எல்லாமே தவிர்க்கப்படும். ஸோ நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குறதுக்கு கொத்தவரங்காய் பயன்படுது. நம்ம இவ்வளவு நேரம் கொத்தவரங்காயோடைய நன்மைகளை தான் பார்த்தோம். இனிமே பார்க்கக்கூடிய பகுதி தான் ரொம்பவே முக்கியமானது. அதிகமாக சாப்பிட்டா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிட்டால் தான் அது ஆரோக்கியத்தை கொடுக்கும். அளவுக்கு மீறினால் அது நஞ்சாக மாற்றப்படும். அது எந்த உணவாக இருந்தாலும் இதுதான். ஓகேங்களா? இப்போ நம்ம அதிகமாக சாப்பிட்டால் என்ன பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதாவது பக்க விளைவு, வயிற்றில் வாய்வு மற்றும் உபசம் ஏற்படும். இது மிகவும் பொதுவான பிரச்சனைங்க. கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து மற்றும் சில இயற்கை கார்போஹைட்ரேட்டுகள் குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை உடைக்கும் போது வாயு உருவாகும். இதனால் வயிறு உபசம், வயிறு சார்ந்த சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் நம்ம தினசரி எடுக்கும்போது அளவு கம்மியாக எடுங்க. ஒரே நாளில் அதிகமாக எடுக்காதீங்க, ஆனால் தினசரி கம்மியான அளவில் எடுத்துக்கிறேங்க. அடுத்து இரண்டாவது பக்க விளைவு என்னென்னா வயிற்றுப்போக்கு இல்லைன்னா மலச்சிக்கல். இதை கேட்குறதுக்கே உங்களுக்கு வியப்பாக இருக்கலாம். ஒரே உணவு எப்படி 2 பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு. ஆமாங்க, நீங்கள் நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துட்டு தண்ணீர் குடிக்காமல் இருந்தீங்கன்னா மலச்சிக்கலை ஏற்படுத்தும். நீங்கள் தண்ணீர் குடிச்சிங்கன்னா வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தும். ஸோ அதனால் நம்ம அளவாக எடுத்துக்கிறதா ரொம்பவே நல்லது. அடுத்து மூன்றாவது பக்க விளைவு என்னென்னா குடல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும்.
சிலருக்கு சில காய்கறிகள் வந்து செரிமானம் ஆகிறதுல பிரச்சனை ஏற்படுத்தும். கொத்தவரங்காயும் சிலருக்கு அப்படிதான். அப்படி சாப்பிடும்போது வயிற்று வலி, வாய்வு, உப்பசம், அடிக்கடி மலம் கழித்தல் போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம். ஸோ இப்பெல்லாம் ஏற்படும் போது நீங்கள் கவனித்து தான் எடுக்கணும். அதாவது குடல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 4வது பக்க விளைவு என்னன்னா, சர்க்கரை அளவு குறைந்து போறது தாங்க. அதாவது சர்க்கரை நோயாளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அது கூட இன்சுலினையும் பயன்படுத்துவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கொத்தவரங்காயும் உணவுல சேர்த்துக்குவாங்க. அதாவது அளவு கரெக்டான அளவுல சாப்பிட்டா ஓகே. அதிகமான நார்ச்சத்து இருக்கக்கூடிய இந்த கொத்தவரங்காய அதிகமா சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, ஒரு சிலருக்கு வந்து சர்க்கரை அளவுல வந்து மாற்றம் ஏற்படும். அதாவது திடீர்னு ரத்த சர்க்கரை அளவு மிகவும் குறைவாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அவங்க அளவா எடுத்துக்கிறது தான் நல்லது. மிகவும் ரத்த சர்க்கரை அளவு குறைந்துச்சுன்னா, சில ஆபத்துகள் ஏற்படும். அதனால நீங்க கவனிச்சு தான் எடுக்கணும். கொத்தவரங்காயை யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தரலாம். அதாவது குடல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க, அடிக்கடி வயிறு உப்பசம் உள்ளவங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதிக நார்ச்சத்து உள்ள உணவுகள் ஒத்துக்கொள்ளாமல் சிலர்லாம் இருப்பாங்க. அவங்க தவிர்க்கிறதும் ரொம்பவே நல்லது. அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகள், மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்பவர்கள், நீங்க அ அதாவது அளவா எடுத்துக்கிறணும். நீங்க அதிகமா எடுக்கிறத நீங்க அடிக்கடி செரிமான கோளாறுகள் பிரச்சனை வர்றவங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இந்த கொத்தவரங்காய் வயதானவர்களுக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்கும். ஏன்னா வயது அதிகரிக்கும் போது மலச்சிக்கல், சர்க்கரை நோய், கொலஸ்ட்ரால் போன்ற பிரச்சனை அதிகமாகவே காணப்படும். ஆனால் இவங்களுக்கு நல்லா வேக வைத்த கொத்தவரங்காயை உணவில் சேர்த்து கொடுக்கறது நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும். ஆனால் அளவாக எடுத்துக்கிறனுங்க, அதுதான் முக்கியம். கொத்தவரங்காயை எப்படி சமைத்து சாப்பிட்டால் அதிகமான நன்மை உடலுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது சிறந்த முறைன்னு பார்த்தா ஆவியில் வேக வைக்கிறது, இல்லைன்னா வேக வச்சு நம்ம லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் போட்டு பொரியல் செஞ்சு சாப்பிட்றது, இல்லைன்னா கூட்டு பருப்பு சேர்த்து கூட்டு செஞ்சு சாப்பிட்றது, சாம்பாரில் சேர்க்கறது, இந்த மாதிரி நம்ம கொத்தவரங்காயை பயன்படுத்தலாம். ஒரு நாளைக்கு எவ்வளவு கொத்தவரங்காய் சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். எல்லாருக்கும் வந்து ஒரே அளவு கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி அமையும். நான் பொதுவாக சொல்கிறேன். அரை கப்பில் இருந்து 1 கப்பு வரைக்கும் சமைத்த கொத்தவரங்காயை வந்து நம்ம சமநிலையான உணவோடு ஒரு பகுதியாக வச்சு நம்ம சாப்பிடலாம். ஒவ்வொரு நாளும் அதே காய்கறியை மட்டும் சாப்பிடாமல் அது கூட சில பல காய்கறிகளை சேர்த்து சாப்பிட்றது நல்லது. ஒரு நாள் முருங்கைக்காய், ஒரு நாள் பீன்ஸ், ஒரு நாள் கேரட், ஒரு நாள் முட்டைக்கோசு, இந்த மாதிரியான பல காய்கறிகளை மாற்றி மாற்றி சாப்பிடும்போது தான் உங்கள் உடலுக்கு பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் சாப்பிடணும். டெய்லி ஒரே காயை மற்றும் சாப்பிடாதீர்கள். நண்பர்களே, கொத்தவரங்காய்ங்கிறது ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த காய்கறி. இதில் பலவிதமான நன்மைகள் இருக்குது. ஸோ அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா ஆபத்தை ஏற்படுத்தும். அளவோடு சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நன்றி, வணக்கம்.